யங் கிங் லைட் மியூசிக் ஸ்டுடியோ, ஆலாம்பாளையம், கோயம்புத்தூர். டிசம்பர் மழை, எபிசோட் 12. ஜெகதீஷ், இந்த முத்துக்குமார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் உடம்பு முழுக்க வெட்டுக்காயம் அதிகமாக இருக்கு. 11 இடத்துல பயங்கரமா. அது என்ன காரணம்னு தெரியல. இத்தனை கொலைக்கு முக்கிய காரணமே முத்துக்குமாராக தான் இருக்கலாம். ஏன்னா மற்ற டெட் பாடியில் இந்த அளவுக்கு பயங்கர காயம் இல்லை. டாக்டர், மற்ற பாடியில் கத்தி குத்து மட்டும்தான் இருக்கா? நோ, இந்த முத்துக்குமார் பாடியில் உள்ள அதிக அளவுக்கு மற்ற பாடியில் இல்லைன்னு சொல்கிறேன். அதில் 2 வெட்டுக்காயம் 3 வெட்டுக்காயம் தாயா இருக்கு. ஜெகதீஷ், முத்துக்குமாரோட கேஸுக்கும் மற்றவங்களோட கேஸுக்கு ஏதாவது கண்டுபிடிச்சாச்சா? என்ன மோட்டிவ்ங்கன்னு ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லை டாக்டர், இப்போ வரைக்கும் ஒரு தொடர் கதையாக தான் இருக்குது. அசிஸ்டன்ட் கமிஷனர் வேற 2 நாளில் கேஸை எடுத்து வைக்க முடியும். அதான் டாக்டர் உங்கள்கிட்ட வந்தேன். ஏதாவது பார்த்ததோ கேட்டதோ மிஸ் பண்ணியிருக்கேன். ஏதாவது மிஸ் பண்ணிட்டுனா தான் மறுபடியும். சரி டாக்டர், ஏதாவது தகவல் இருந்தால் உடனே கால் பண்ணுங்கள். குயிக்காக வரும். வா ஹரி, உடனே போகலாம். ஹலோ, சொல்லு ராம். சரி, ஓகே, உடனே வரோம். அவனை இருக்க வைங்க. ஜெயதி சார், ராம்தா கால் பண்ணார். உடனே ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாரு. கரும்பு கடை எஸ்ஐ ரஃபிக்கு ஒரு பையன் கையிலேருந்து கத்தி வாங்கினு தான் சொன்னார். ஆமாம், என்னவாம்மா? அந்த ஆட்டோ டிரைவர் ரவிக்குமார் கூட ஒரு ஆள் வந்திருந்தார்ல, அவரை பிடிச்சிட்டாங்களாம்மா. உடனே ஸ்டேஷனுக்கு போகலாம், வாங்க சார். சீக்கிரமாக வண்டி எடு ஹரி, போகலாம். ஹலோ வெற்றி, சொல்லுங்க. ஜெயதி சார், நான் கொஞ்சம் பேசலாமா? சொல்லுங்க வெற்றி சார். ஒரு கொலைக்கு யூஸ் பண்ணின கத்தியை இன்னொரு கொலைக்கு பயன்படுத்துகிறேன் சார். எல்லா ரிப்போர்ட்லேயும் பார்த்துட்டேன். முதல் கொலை நடந்த இடத்துல கிடச்ச கத்தியை கொலைக்காரன் அடுத்த கொலைக்கு அந்த கத்தியை வச்சு பண்ணலை. ஏன்னா கத்தி ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. ஃபோன் மேலே பட்டு குத்திய கத்தி இத்தனை பாடியை கிழிச்சிக்கிட்டு போனதுக்கப்புறமும் இவ்வளோ பாயிண்டாக இருக்காது. வெற்றி, இதை பற்றி டாக்டர் நந்தகோபால் எதுவும் என்கிட்ட சொல்லலை. இப்போ தான் டாக்டர் நந்தகோபால் கிட்டே இருந்து ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கோம். வெற்றி, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை ஜெகதீஷ் சார், இப்போ தான் இதை நானே பார்த்தேன். அதான் உடனே உங்களுக்கு கால் பண்ணேன். அதுவும் இல்லாமல் அவன் எல்லா கொலையும் வேறு புதிய கத்தியை தான் யூஸ் பண்ணியிருக்கான். ஏன்னா எல்லா பாடியிலும் தோள்களை புதிய கத்தியில் குத்தினா தான் இவ்வளவு ஃபினிஷிங்காக வரும் சார். அது இல்லாமல் பிளட் கனமாகாது. இப்போ முத்துக்குமாருக்கு பி நெகட்டிவ்னா லோகநாதனுக்கு பிளட் குரூப்பு ஓ பாசிட்டிவாக இருக்குன்னு வைங்க. ஒரே கத்தியில் 2 பேரையும் குத்தியிருந்தா கத்தி குத்திய இடத்துல 2ஆவதாக கத்தி குத்தின இடத்துல பிளட் குரூப்பு ஏபி பாசிட்டிவாக தான் இருக்கும். ஆனால் அப்படி எந்த வகையான மாற்றமும் இல்லை. கொலை செய்யப்பட்ட ஆள் என்ன பிளட் குரூப்பில் இருக்காங்களோ அதே பிளட் குரூப்பில் தான் இருக்கு. ஸோ ஒரு கத்தியில் ஒரு ஆள் மட்டும்தான் கொலை பண்ணியிருக்கான். அதான் சார் நான் இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறேன். வெரி குட் வெற்றி, இது போதும். சூப்பர். இப்போவே இதை பற்றி நேரில் பேசலாம். கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஃப்ரீயானதும் கால் பண்ணுறேன் வெற்றி. தேங்க்ஸ் வெற்றி, குட் ஜாப். ஜோதி சார், இவனை போட்டு அடித்த அடியில் ரோடோரமாக கத்தி அருவாமனை அருவா இந்த உடனே செஞ்சு விற்கிறாங்களே சார், ரெடிமேடாக. ஆமாம், அவங்கக்கிட்ட தான் கத்தியெல்லாம் வாங்கியதாக சொல்கிறாரு. அவனையும் விசாரிச்சாச்சு சார். இது வரைக்கும் 50 கத்திக்கு மேலே சேல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. நல்லா பார்த்துட்டேன். அதே கத்தி தான், நாங்கள் செய்த கத்தி தான்னு கத்தி செஞ்சாலே சொல்லிட்டார் சார். என்ன ஜெகதீஷ் சார், 50 கத்தின்னு சொல்கிறான். 13 கொலைக்கே இது வரைக்கும் பதில் தெரியாமல் இருக்கும். ஹரி, ராம், நீங்கள் 2 பேரும் தெலுங்குபாளையம்லேருந்து ஆர்எஸ்புரம் வரைக்கும் உள்ள அத்தனை வழியையும் 2 நாளைக்கு பார்க்கெட்டு போட்டு ஃபுல் 2 வீலர்ஸை மட்டும் செக் பண்ணுங்கள். வாக்கி டாக்கியில் செயின் ஸ்நாச்சிங்ன்னு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், சரிங்களா? பைக்கு, ஆக்டிவா, ஸ்கூட்டி, ஸ்கூட்டரு, பேட்ரி வண்டி எதுவுமே விட வேண்டாம். ஃபுல்லாக சர்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு தடயம் இருக்கும்பா, சரியா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் 2 பேர்த்தோட கையிலையும் தான் முழு பொறுப்பையும் ஒப்படைக்கிறேன். மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே சார். ஓகே ஜெகதீஷ் சார். ராம், போலாமா? ஓகே ஹரி சார், இருங்க, வாக்கி டாக்கி எடுத்துகிட்டு வரேன். ஜெகதீஷ் சார், எந்தெந்த ஏரியாவில் கத்தி பற்ற போட்டிருக்கான்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். ஓகே ஐயா, முதல்ல இது பாருங்க ஹரி. மணிகண்டன், அந்த இடையார் வீதியிலிருந்து ஒரு வயசான அம்மா வருவாங்க. அவங்க வந்தால் இந்த ரெண்ட் அக்ரிமெண்ட் மட்டும் கொடுத்துரு. பாவையா, அலைவிடாத.
ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். என்ன ரெண்ட் அக்ரிமெண்ட்டு ராம்? இல்லை சார், அந்த அம்மா வயசான அம்மா குடியிருக்கிற ஹவுஸ் ஓனர் திடீர்னு ரெண்ட் அதிகம் பண்ணுறாங்க. அதனால் ஒரு ரெண்ட் அக்ரிமெண்ட்டு போட்டு கேட்டிருக்காரு. அவர் தரலை. அதனால தான் நான் போய் வாங்கிக்கிட்டேன். சூப்பர் ராம், ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்.